To online class, my dear students, let us see the continuity to next spell in பார்க்குறோம். So symbiotic mode of nutrition. So ஏற்கனவே பார்த்தோம், அங்கே வந்து saprophytic பார்த்தோம், parasitic பார்த்தோம். Now symbiotic mode of nutrition. Symbiotic means both are benefited. Constant parasite ரெண்டுக்குமே நன்மை தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறோம். So for example, lichens. Lichens means which are between the algae and the fungi. So which are present between the algae and the fungi. ஃபங்கிக்கும் ஆல்கேக்கும் இடையில் வாழக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் lichens. லிச்சன் அண்ட் சொல்கிறோம். இட் இஸ் a mutual associate with algae and fungi. ஆல்கேக்கும் ஃபங்கிக்கும் இடையில் வாழக்கூடிய ஒரு பாண்டிங் ஒரு ஆர்கானிசம்னா லிச்சன் சொல்கிறோம். இதில் ஆல்கே ப்ரிப்பேர் ஃபுட்டு, ஆல்கே வந்து உணவை தயாரிக்கிறது, அண்டு ஃபங்கி அப்சார்ப் வாட்டர் அண்ட் ப்ரொவைடு த தேலஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ லிச்சனுடைய அந்த தேலஸ் ஆனது எப்படி உருவாகுதுனாக்க, ஆல்கே வந்து உணவு தயாரிக்கிறது, ஃபங்கே வந்து வாட்டர் அப்சார்ப் பண்ணுது. அப்போ உணவு தயாரித்து வாட்டரை எடுத்துக்கொண்டு உணவு தயாரித்து அது ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி லிச்சன்ஸ் ஆனது உருவாகுன்னு பார்க்குறோம். தட் இஸ் சிம்பயாட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ரெண்டுமே பயன்படுது. ஸோ ஃபங்கி அண்ட் ஆல்கே ஆர் போத் ஆர் பெனிஃபிட்டட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு மைக்கோரைசா அப்படிங்கிறது ஒரு ஃபங்கி. ஸோ தீஸ் ஃபங்கீஸ் பார்க்கல த ரூட்ஸ் ஆஃப் சர்டன் பிளான்ட் பார்க்குறோம். சில தாவரத்துடைய ரூட்டுக்கு வெளியும் ரூட்டுக்கு உள்ளேயும் காணப்படும். ஸோ ரூட்டுக்கு வெளியில் இருந்தால் என்ன சொல்கிறோம், அதாவது எக்டோட்ரோபிக்கே மைக்கோரைசா அப்படின்னு பார்க்குறோம். ரூட்டுக்கு உள்ளே இருந்தால் எண்டோட்ரோபிக் மைக்கோரைசான்னு பார்க்குறோம். உள்ளே வெளியே இருந்து அந்த தாவரத்துக்கு எந்த விதமான நோய் ஏற்படாமல் ஒரு பாதுகாப்பை குறிப்பாக ப்ரொடெக்ஷன் கொடுக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ ஃபங்கி அசோசியேட் வித் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்டு அண்ட் இன்க்ளூடிங் ஜிம்னோஸ்போம் பார்க்குறோம். ஜிம்னோஸ்போம் பூவா தாவரங்கள், ஆன்ஜியோஸ்போம்ங்கிறது பூக்கும் தாவரங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பைனஸ். இதில் ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டாவது. ஸோ மூணாவது பார்க்க உள்ள ரைசோபியம். நமக்கு தெரியும் ரைசோபியம் அண்ட் லெகுமினஸ் பிளான்ட்டு. அப்போ ரைசோபியம் பாக்டீரியா லிவ் இன் ரூட் நோடல்ஸ் ஆஃப் லெகிம் பிளான்ட்டு பார்க்குறோம். ஸோ இருபுற வெடிக்கனி தாவரத்தில் அந்த வேர் முடிச்சுகளில் இந்த பாக்டீரியா உயிர் வாழுது. ஸோ இந்த பாக்டீரியானது என்ன செய்யணாக்க வளிமண்டல நைட்ரஜனை டைரெக்டாக மண்ணில் ஃபிக்ஸ் பண்ணுது. அதே நேரத்தில் இந்த பாக்டீரியாவுக்கு தேவையான உணவு மற்றும் இருப்பிடத்தை அந்த ரூட் நோடல்ஸ் இருந்து பெறுன்னு சொல்கிறோம். ஸோ த போத் ஆர் பெனிஃபிட்னு பார்க்குறோம். ஸோ விச் ஆர் லிவ் இன் ரூட் நோடல்ஸ் ஆஃப் லெக்யூம் இன் ஃபேபேசி பிளான்ட் பார்க்குறோம். அதற்கு தேவையான உணவு எடுத்துக்குது. அதே நேரத்தில் அந்த தாவரத்துக்கு ஏற நைட்ரஜனை டைரெக்டாக அட்மாஸ்பியரிலிருந்து சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணுன்னு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கல சைனோ பாக்டீரியா அண்ட் கோலராய்ட் ரூட்ஸை பார்க்குறோம். ப்ளூ கிரீன் ஆல்கே அண்ட் கோலராய்ட் ரூட்ஸு. ஸோ அங்கே பவள வேர்கள் காணப்படும் பார்க்குறோம். அதனால் இது ஸோ இட் இஸ் அசோசியேட் அண்ட் ஃபவுண்ட் வித் சைகஸ் பார்க்குறோம். ஒரு மாதிரி சின்னதாக இருக்கும், நிறைய வேரில் வந்து ஒரு மாதிரி சுருளாக காணப்படும்னு சொல்கிறோம். ஸோ வேர் த நாஸ்டாக் அசோசியேட் வித் கோரலாய்ட்ஸ் ரூட்ஸ்னு பார்க்குறோம். ஸோ சைனோ பாக்டீரியா அண்ட் கோரலாய்ட்ஸ் ரூட்ஸ் பார்க்குறோம். அடுத்து ஃபோர்த் லாஸ்ட் ஒன் பார்க்கல இன்செக்டிவோரஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். பூச்சி உண்ணும் தாவரங்கள். இப்போ குறிப்பாக அந்த தாவரத்துக்கு கார்போஹைட்ரேட் சிந்தசிஸ் ஆகும், பட் ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்கும். கார்போஹைட்ரேட் சிந்தசிஸ் ஆகும், ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் ப்ரோட்டீனை பெறுவதற்காக சில இன்செக்டை பலவிதமான மாடிஃபிகேஷன் ஆஃப் தி லைஃப்பில் அந்த இன்செக்டை பிடிச்சி சாப்பிடுன்னு சொல்கிறோம். அதனால் அந்த பூச்சி உண்ணும் தாவரங்கள் எல்லாமே 2 மார்க் 3 மார்க் கொஸ்டினில் நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் பார்க்குறோம். ஸோ பிளான்ஸ் விச் க்ரோ ஆன் நைட்ரஜன் அண்ட் நைட்ரஜன் டிஃபிஷியன்சி அண்ட் ஏரியாஸ் டெவலப்ஸ் இன்செக்டிவோரஸ் ஹேபிட்னு பார்க்குறோம். அதனால் அந்த நைட்ரஜன் டிஃபிஷியன்சி உள்ள இடங்களில் வாழக்கூடிய சில தாவரங்கள் கார்போஹைட்ரேட்டை உற்பத்தி பண்ணுது, ஆனால் நைட்ரஜன் டிஃபிஷியன்சி ஏற்படுகிறது. அதனால் பூச்சிகளை பிடித்து உண்ணுவதற்கான ஹேபிட்டை பெற்றிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ தீஸ் த பிளான்ட் அப்டைன் தி நைட்ரஜன் ஃப்ரம் இன்செக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒன் நெப்பந்தஸ் பிக்சர் பிளான்ட்டு. ஒரு மாதிரி ஒரு கூடை போல் கீழே தொங்கும். அந்த பிளான்ட்டை நீங்கள் படத்துடைய அந்த புக்கில் உள்ள படத்தை ரெஃபர் பண்ணிக்க. ஸோ பிக்சர் இஸ் த மாடிஃபைடு லீஃப். பார்த்துங்க, அந்த பை போன்ற அமைப்பானது இலை போன்று காணப்படும்னு சொல்கிறோம். அண்டு கண்டைன் த டைஜஸ்ட் என்சைம் அப்படின்னு பார்க்குறோம். அந்த பிக்சரில் அந்த லீஃபில் அதாவது செரிமானத்தை செய்யக்கூடிய சில நொதியானது சுரக்கம் பார்க்குறோம். ஸோ ரிம் பிக்சர், அதுக்கு பேர் என்னது, ரிம் ஆஃப் பிக்சர். ஸோ இஸ் த ப்ரொவைட் டு த நெக்டார். நெக்டார் மீன்ஸ் பூக்களில் இனிப்பு சுவை தரக்கூடிய இனிப்பு சுவையக்கூடிய தேன் சுரக்கக்கூடிய ஒரு பகுதி. இதில் தான் இந்த பூச்சியானது உள்ளே உட்காந்து அதோடைய ஆண்டனாவை கொண்டு போய் நெக்டாரில் இன்செர்ட் பண்ணி அதில் உள்ள தேனை அப்படியே சக் பண்ணி எடுக்கும்.
அதுக்காக அந்த அந்த இதழில் போய் உட்காந்த உடனே அந்த பை போடுற அமைப்பில் உள்ள உட்காந்த உடனே டக்குன்னு என்ன செய்யணுங்க, பை மூடிக்கும், அந்த பூச்சி உள்ளே போயிடும். அங்கே தேன் அருந்துவதற்காக சென்ற அந்த பூச்சியானது பையில் உட்காந்த உடனே அப்படியே உள்ளே இழுக்கப்படும் பார்க்குறோம். ஸோ அண்ட் தி அட்டாக் அண்ட் லிட் when insect is trapped and proteolytic enzyme will digest the insect பார்க்குறோம். ஸோ அது உதட்டில் உட்காந்தோடனே டக்குன்னு ஒட்டிக்கிட்டு என்ன செய்யணும், உள்ளே போனோடனே டைஜஸ்ட் ஆயிரும். சரியா? ஸோ அதிலிருந்துக்கு நைட்ரஜன் எடுத்துக்கணும் பார்க்குறோம். நெப்பந்தஸ். நெக்ஸ்ட்டு ட்ரொசோரா ஆர் சன்டிவ் பிளான்ட் பார்க்குறோம். ஸோ இந்த பிளான்ட்டோட லீஃப் பார்த்தீங்கன்னாக்க சூரிய வெளிச்சம் பட்டவுடனே ஒரு மாதிரி ரெஃப்ளெக்ட் ஆகும் அல்லது பல பலன்னு மின்னும். அதுக்கு என்ன காரணம்னாக்க இதில் செக்ரிட் ஆகக்கூடிய ஒரு ஃப்ளூடு, ஒரு ஸ்டிக்கி ஃப்ளூடு, ஒரு டைஜஸ்டிவ் ஃப்ளூடு பார்க்குறோம். ஸோ இந்த ஃப்ளூடு செக்ரிட் ஆனோடனே அந்த இலையின் பரப்பானது பல பலன்னு நின்னும். சில பூச்சி என்ன செய்யணாக்க அது பளபளப்பாக பிரகாசமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அழகாக இருக்குன்னு கொண்டு போய் உட்காந்தோடனே டக்குன்னு உள்ளே இழுத்துக்கும். சரியா? இட் கன்சிஸ்ட் ஆஃப் லாங் கிளப் ஷேப்டு ஒரு மாதிரி கூட்டமாக and leaves and tentacle that secrete the stick of sticky digestive enzyme fluid which look like a sundew. சூரிய வெளிச்சம் பட்டால் மின்வது போன்ற அந்த திரவம், அந்த திரவத்தில் உட்காந்தோடனே அந்த இன்செக்ட் உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகின்னு சொல்கிறோம். ஸோ ட்ரெஸ்ஸோர அடுத்தது இட்டிக்ளோரியா ஆர் பிளாடர் ராட், ஒரு அதாவது பை போன்ற அமைப்பாக காணப்படும்னு சொல்கிறோம். இது எப்படின்னாக்க இந்த பிளான்ட்டு சப்மர்ஜாக இருக்கும், ஒரு மாதிரி மறைந்து காணப்படும் பொழுது in which leaf is modified into bladder. ஆக்சுவலாக லீஃப் ஆனது ஒரு பெரிய கூட பை போன்று காணப்படும், பை போன்று காணப்படும். ஸோ இதில் தட் இஸ் த கலெக்ட் த இன்செக்ட் இன் வாட்டர். அதனால் இந்த பையில் தான் சார் இன்செக்ட் உட்காந்த உடனே வாட்டர்லேருந்து வர இன்செக்ட். ஸோ குறிப்பாக இந்த தாவரமானது நீரில் காணப்படும். அந்த பை போன்ற அமைப்பானது நீரில் மூழ்கி இருக்கும். இப்போ தண்ணியில் மிதந்து வரக்கூடிய இன்செக்டை இந்த பையில் வந்த பிறகு அப்படியே ஃபுல்லாக அப்படியே கலெக்ட் பண்ணிக்கும், இழுத்துக்குன்னு சொல்கிறோம். ஸோ இட்டிக்ளோரியா. லாஸ்ட் ஒன் டைனேயா. டைனேயா. ஸோ வீனஸ் ஃப்ளை ட்ராப் அப்படின்னு சொல்கிறோம். வீனஸ் ஃப்ளை ட்ராப்பு. சரி. ஸோ when the leaf modified into அதாவது கலர்ஃபுல் ட்ராப்பு, ஒரு மாதிரி இலையானது பல பல பலன்னு மின்னும், வெவ்வேறு கலர் இருக்கும். அந்த கலர் அட்ராக்ஷனில் இது வந்து பூ நினச்சிக்கிட்டு அதில் போய் உட்காந்துரும். உட்காந்த பிறகு இந்த கலர்ஃபுல் லீஃப் ஆனது உடனே ஃபோல்ட் ஆகிக்கும், அப்படியே மடக்கிக்கும். மடக்கிக்கிட்டால் அதுக்குள்ளே இன்செக்ட் போய் சிக்கிக்கும். அப்போ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும்னு பார்க்குறோம். சரியா? ஸோ த ஃபோல்ட் ஆஃப் தி லேமெல்லா த கன்சிஸ்ட் ஆஃப் த சென்சிட்டிவ் ட்ரிக்கர் ஆஃப் ஹேர்ஸ், ஒரு மாதிரி. ஸோ அந்த ஃபோல்டிங் லீஃபில் ஒரு சென்சிட்டிவ் மயிரிலை நீட்சிகளானது காணப்படும். அப்படியே மடக்கணுன்னே அந்த மயிரிலையில் உள்ளே சிக்கிக்கிட்டு அப்படியே சுருட்டி உள்ளே சரியா டைஜஸ்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ when the insect touch the hair it will be close the trap and the insect பார்க்குறோம். So thank you very much. So that's all end of the 12th chapter for mineral nutrition. You should be prepare each and everything all in your YouTube class. Very sincerely see the class. Thank you.